friends, welcome to Riya'z creation. இன்னைக்கு ஒரு ஹை புரோட்டீன்ஸ் உள்ள ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் எப்படி வீட்டில் இருந்து செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. 1 cup of lentil, 1 tablespoon of salt, half tablespoon of pepper powder, chopped coriander leaves, 2 bay leaves, 2 garlics, quarter cup of chopped onion, quarter cup of chopped tomato, quarter cup of sliced carrot, 1 stack of celery cut into small pieces, also 1 small green bell pepper cut into small pieces, half teaspoon of turmeric powder, 1 tablespoon of coriander powder, அதோட 4 to 6 tablespoon of olive oil, 3 or 3.5 cup of water இதுக்கு தேவை. முதல்ல நான் எடுத்து வச்சிருக்கிற 1 cup of lentils 20 to 30 minutes ஒரு room temperature waterல நான் soak பண்ணுறேன். அதுக்கு பிறகு வாயாண்ட பாத்திரம் ஒன்றை எடுத்து அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட்டுக்கு விட வேணும். அதுக்கு பிறகு ஒலிவ் ஆயிலை ஆட் பண்ணுங்க. எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு சோட்டே பண்ணுங்க மீடியம் ஹீட்டில். அகலம் ஓவராக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் சோட்டே பண்ண தேவையில்லை, ஒரு லைட் கலரை காணும். வெங்காயமும் தக்காளி பழமும் போட்டு 2 தொடங்கி 4 நிமிஷத்துக்கு பிறகு வெட்டி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி சோட்டே பண்ணுங்கள். இது ஒரு 1 to 3 minutes காணும் இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சோட்டே பண்ணுறதுக்கு. நான் அதோட சால்ட்டை ஆட் பண்ணுறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் வெஜிடபிள் குயிக்காக குக் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கு பிறகு பே லீஃப், கிளவ்ஸ், எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் அதாவது டர்மரிக் பவுடரும் கொரியண்டர் பவுடரையும் ஆட் பண்ணி ஒரு 1 minute சோட்டே பண்ணுங்கள். அப்போ தான் அந்த அரோமேட்டிக் ஃப்ளேவர் வரும், கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரையும் மணத்தையும் கொடுக்கும். அதோடு நான் கொஞ்சம் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணுவேன். எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி நான் 1 minute பிறகு நான் சோக் பண்ணி வச்சுருக்கிற அந்த லெண்டில்ஸை நான் இதுக்குள்ளே போடுறேன். எல்லா லெண்டில்ஸையும் ஆட் பண்ணினா பிறகு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அப்போ தான் அந்த லெண்டில்ஸும் எல்லா வெஜிடபிளும் ஈவன்லியாக மிக்ஸ் ஆகும். அதுக்கு பிறகு நான் வாட்டரை ஆட் பண்ணுறேன். நான் இதில் 3 cups of water யூஸ் பண்ணுறேன். என்னென்னு சொல்லிச்சுன்னா இது ஒரு சூப் ரெசிபி. அது சூப்பின் கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மோர் வாட்டர் ஆட் பண்ண வேணும். நீங்கள் வாட்டருக்கு பதிலாக சேம் அமௌண்ட் வெஜிடபிள் ப்ரோத்தையும் ஆட் பண்ணலாம். பண்ணினா பிறகு கவர் பண்ணி கொள்ளுங்க. 1 cup of dry lentils உங்களுக்கு 2 to 2.5 of servings தரும். லெண்டில்ஸை போட்ட பிறகு ஒரு 20 to 30 minutes தேவை குக் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக சாப் கொரியண்டர் லீஃபையும் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணுங்க. மேக் ஷூர் பண்ணுங்கள் எப்போவுமே அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னு சொல்லிச்சுன்னா சூப்புக்கு நாங்கள் அந்த சரியான பதத்துக்கு நாங்கள் எடுக்க வேணும். அதோட குக் பண்ணுற பாத்திரம் பெருசாக இருக்க வேணும், அதோட பாயாண்டதாக இருக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா லெண்டில்ஸ் குக் பண்ணி சரியான பதத்துக்கு வந்துட்டுது. அதோட வெஜிடபிள்ஸும் குக் ஆகிடுச்சுது. அதுக்கு பிறகு அவிஞ்ச அந்த சூப்பை நீங்கள் கரண்டியால் ஜென்டிலாக மேஷ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆகலும் டூ மச்சாக நீங்கள் மேஷ் பண்ண தேவையில்லை. நான் இந்த சூப்பை ஒரு செமி கன்சிஸ்டன்சி பதத்துக்கு எடுக்கிறேன். அகலம் டூ சாலிட்டாகவும் எடுக்கல, அகலம் டூ லிக்யூடாகவும் எடுக்கல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் உள்ள சூப் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை ட்ராப் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.